بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஷவ்வாலுடைய கடைசி குதுபாவில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த மாதம் ذுல் கஅதா மாதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ذுல் கஅதா மாதம்தான் தன்னுடைய 4 உம்ராக்களை செய்த மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 4 உம்ராக்கள் செய்தார்கள். அனைத்து உம்ராக்களும் ذுல் கஅதா மாதம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இந்த 4 உம்ராக்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாவது உம்ரா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது செய்தது. இரண்டாவது உம்ரா ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ரத்துல் கதா என்று சொல்லுவது. மூன்றாவது உம்ரா மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹ்ரானா என்ற இடத்திலிருந்து செய்தது. நான்காவது உம்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலத்தில் செய்தது. சகோதரர்களே, இஸ்லாத்துடைய கடமைகளில் ஆக முக்கியமான ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. நாம் பிறந்ததிலிருந்தே நம்முடைய உள்ளத்தில் இந்த ஹஜ்ஜுடைய ஆசை நமக்கு இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய நியத்தை நாம் வைக்க வேண்டும். யாருக்கு தேட்டமும் ஆசையும் நீயத்தும் இருக்குதோ அவருக்குத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாக்குவார். இஸ்லாத்துடைய 5 தூண்கள், இந்த 5 தூண்களில்
ஐந்தையும் நிறைவேற்றியவன் தான் உண்மையான முஸ்லிம். ஐந்தையும் வாழ்க்கையில் நிறைவேற்றியவனாக தான் நாங்கள் மௌத்தாக வேண்டும். எப்படி சகோதரர்களே கலிமா சொன்னோமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னோமோ, இரண்டாவது தொழுகையை மௌத்து வரை பேணுதலாக தொழ வேண்டும். மூன்றாவது நோன்பு பிடிக்கின்றோம். நான்காவது ஜகாத் கொடுக்கின்றோம். ஐந்தாவது சகோதரர்களே ஹஜ்ஜுடைய கடமை. இந்த ஹஜ் வயதாளிகள் தான் செய்ய வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. வயசு போனவர்கள் தான் ஹஜ் செய்யணும் என்பது நிபந்தனை அல்ல. வயது போனவர்கள் ஹஜ் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சென்ற இடங்களிலே தங்கி விடுவார்கள். சகோதரர்களே, உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு ஆசை ஊட்டினால்தான் மக்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படுவார்கள். சகோதரர்களே, ஹஜ் என்ற இந்த இபாதத் இருக்கிறதே, வாழ்க்கையில் அல்லாஹ் முழு பாவத்தையும் ஒரே அடியாக மன்னிக்க கூடிய ஒரு இபாதத்து தான் ஹஜ். இஸ்லாத்துடைய கடமைகளில் நாளாந்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க கூடியதுதான் 5 நேர தொழுகை. லொஹருக்கும் அசருக்கும் இடையில் செய்த பாவத்தை அசர் தொழுகை மன்னித்துவிடும். அசருக்கும் மக்ரிபுக்கும் இடையில் செய்த பாவத்தை மக்ரிப் தொழுகை மன்னித்துவிடும். மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் செய்த பாவத்தை இஷாவுடைய தொழுகை மன்னித்துவிடும். இது நாளாந்தம் எங்களை பரிசுத்தம் செய்யக்கூடிய இபாதத். இரண்டாவது ஒரு இபாதத் இருக்கிறது, வாராந்தம் எங்களை பரிசுத்தம் செய்யும் இபாதத். அதுதான் ஜும்ஆ. அதுதான் ஜும்ஆ. அல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜும்ஆ மற்ற ஜும்மாவுக்கிடையில் செய்யப்படும் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடும். அதனாலதான் சகோதரர்களே, ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வுது எடுத்து வெள்ளை ஆடை அணிந்து அத்தர் பூசி ஜும்மாவிலே உட்கார வேண்டும். ஜும்ஆவுடைய சட்டதிட்டங்களில் யார் பிந்தி வருகிறாரோ அவர் முன்னே வரக்கூடாது. தோள்களை தாண்டி ஒரு நாளும் ஜும்ஆவுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் ஜும்ஆவுக்கு முந்தியவர்கள் தான், பிந்தியவர்கள் தான். யாருடைய தோள்களையும் தாண்டி ஜும்ஆவுக்கு வரக்கூடாது. ஜும்ஆ என்பது இந்த வாரம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடும். மூன்றாவது, வருடாந்தம் எங்களை சுத்தம் செய்யக்கூடியது. வருடாந்தம் சுத்தம் செய்யக்கூடியதுதான் ரமதான். சென்ற ரமதானுக்கும் இந்த ரமதானுக்கும் இடையில் செய்த பாவங்களை ரமதான் பரிசுத்தம் செய்துவிடும். நான்காவது தான் ஆயுளில் ஒரு பரிசுத்தம், அதுதான் ஹஜ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு. யார் ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்ஃபுத், மனைவியோடு உடலுறவு கொள்ளாமல், ஹஜ்ஜுடைய காலத்தில் மனைவியோடு உடலுறவு கொள்ள முடியாது. வலம் யஃப்சுக், எந்த பாவமும் செய்யாமல் ஹஜ் செய்கிறாரோ. எந்த பாவம் என்றால் மக்கள் கூடுமிடம் ஹஜ். மற்றவர்களை பற்றியாவது ஒரு கீபத் வாயால் வரக்கூடாது ஹஜ்ஜிலே. என்ன நன்மை தெரியுமா? ரஜஅ கயௌமி வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த ஒரு பிள்ளையுடைய ஏட்டில் எவ்வாறு எந்த பாவமும் இருக்காதோ அது போன்று ஹஜ்ஜோடு மாறி விடுவார். ஹஜ் என்பது அப்படிப்பட்ட ஒரு இபாதத் சகோதரர்களே. அதனாலதான் ஹஜ்ஜுக்கான நியத்தை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வசதியை தந்திருக்கின்றான், நியத்து தான் நாங்கள் வைக்க வேண்டும். 60 வயது தாண்டி செய்வோம் என்று நினைத்தால் உங்களுக்கு ஒரு தவாப் கூட செய்ய முடியாமல் போய்விடும். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு தவாப் செய்வதற்கு கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் தேவை. 60 வயதுக்கு பிறகுதான் நான் ஹஜ்ஜுக்கு போக போறேன் என்று நியத் வைப்பீர்களாக இருந்தால் 5 தடவை நீங்கள்
சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை வரும் 60 வயதுக்கு பிறகு. காபத்துல்லாவுக்குள் நுழைந்தால் ஹஜ்ஜுடைய காலத்தில் உங்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கு இடம் கிடையாது. அதிகமான வயதானவர்கள் கைகளிலே போத்தல்களோடு சிறுநீர் கழித்து கழித்து தவாப் செய்வதை பார்ப்பீர்கள். வயதான காலத்தில் ஹஜ் செய்யும் எண்ணத்தை விட்டு விடுங்கள். ஹஜ்ஜிக்கு பணம் சேருங்கள். ஹஜ்ஜிக்கு பணத்தை சேர்த்து உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஹஜ் செய்யுங்கள். சொர்க்க நன்மாராயம் பெற்ற ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் சொன்னார்கள், சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துடைய 2 வாலிபர்கள் தலைவர்கள் யார்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 15 ஹஜ் செய்தார்கள். எங்களுடைய ஹஜ் அல்ல, நேர ஜித்தா ஏர்போர்ட், நேர மதீனா ஏர்போர்ட், அதுக்கு பிறகு பஸ், அதுக்கு பிறகு டாக்ஸி, இறங்க டென்ட். இந்த ஹஜ் செய்யவில்லை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்க சர்டிபிகேட் கிடைத்து விட்டது. யாருடைய மகன்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன், அலி ரலியல்லாஹுடைய மகன். அப்பா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மம்மா யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவ்வளோ பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஹசன். ஆனால் 15 ஹஜ் செய்தார்கள். 15 ஹஜ்ஜும் எப்படி செய்தார்கள் தெரியுமா? மதீனாவிலிருந்து நடக்க தொடங்குவார்கள். மதீனாவிலிருந்து நடக்க தொடங்குவார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் நடப்பதா? உங்களுக்கு தானே சொர்க்க நன்மாராயம். சொர்க்க நன்மாராயம் சொல்லப்பட்டதற்காக நான் தியாகம் செய்யாமல் இருப்பதா? 100 கிலோமீட்டர் நடந்து பாருங்க, 200 கிலோமீட்டர் நடந்து பாருங்க சகோதரர்களே. இல்ல, நீங்க மக்காவில் இருந்து அரஃபாவுக்கு நடந்து பாருங்க. ஏழுமண்டா உங்களால முடியாது. அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு நடந்து பாருங்க, மயங்கி விழுந்துருவீங்க. அவ்வளோ மலை பாறைகளில் 500 கிலோமீட்டர் நடப்பார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நீங்க கேட்கலாம், வாகனம் இல்லையா? வாகனம் எல்லாம் பின்னால வரும், அவர் வர மாட்டார். ஒவ்வொரு 8க்கு நன்மை ஹஜ், ஒவ்வொரு 8க்கு நன்மை. சாதித்து விட்டு வஃபாத்தாகி விட்டார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. 15 ஹஜ் செய்தார் சகோதரர்களே. முதலாவது எண்ணம் இருக்கணுமே, நான் ஹஜ் செய்யணும். அப்பதான் பணம் சேர்க்கலாம், அப்பதான் திட்டமிடலாம், அப்பதான் போகலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால் சகோதரர்களே, முதல் அம்சம் உள்ளத்துல நீயத்தை வைங்க, நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹஜ் செய்யறது தான். ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்றான், அன இந்த வன்னி அப்தி பி, என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடப்பேன். நான் 60 வயசுக்கு பிறகுதான் ஹஜ் செய்வேன் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் உங்களுக்கு தருவான், அப்படித்தான் உங்களுக்கு தருவான். இல்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு போறது நீயத்தை வைங்க, பாருங்க எல்லா வழிகளும் திறக்கும். நீங்க நினைத்து பார்க்க மாட்டீங்க, இந்த வெள்ளிக்கிழமை இந்த நல்ல நாள்ல நீயத்து வச்சேனே, பாரு அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, நீயத்து தான் அல்லாஹ்க்கு தேவை. ஹஜ்ரத் சுஃபியான் பின் உயைனா, சுஃபியான் பின் உயைனா ரஹிமஹுல்லாஹ் 70 அரஃபாக்களில் தங்கினார்கள். எத்தனை அரஃபா? நாங்க ரெக்கார்டு வச்சிருக்கிறோம். காணி வாங்கி, பூமி வாங்கி, வீடு வாங்கி, சாப்பாடு கொடுத்து, ஃபுட்பால் அடிச்சு ரெக்கார்டு. இவங்க ரெக்கார்டு வச்சது சுஃபியான் பின் உயைனா 70 அரஃபாக்களில் தங்கினார்கள். 70 அரஃபாண்டா லேசா சகோதரர்களே?
சுஃபியான் பின் உயைனா ரஹிமஹுல்லாஹுடம் கேட்டார்கள், எப்படி அப்பா அந்த பாக்கியத்தை அடைஞ்சீங்க? 70 அரஃபாண்ட 70 ஹஜ். நீங்க வரலாற்றுல இதை விட அதிகமான ஒருத்தருடைய ஹஜ்ஜ காண மாட்டீங்க. வாழ்க்கையை திட்டமிடுங்க சகோதரர்களே. பணத்தை சேர்ப்பது இது சாதனை அல்ல. கோடிக்கணக்கானவங்க சேர்த்துட்டு கபருக்கு போயிட்டாங்க. யாருக்கும் கொடுக்க கிடைக்க இல்லை, யாருக்கும் திங்க கொடுக்கவும் இல்லை. கனடால வாழ்றாங்க, ஸ்ரீலங்கால சொத்து எல்லாம், முழு சொத்தும் ஸ்ரீலங்கால, கனடால இருக்கிறார். ஒழுங்கா சாப்பிட்டதும் இல்லை, ஒழுங்கா கொடுத்ததும் இல்லை. கொடுத்ததையும் சொல்லி காட்டி எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சு. கொடுத்த $1000, கொடுத்த $2000, அத இந்த கோழி கூவுறது மாதிரி முழு பேருக்கும் சொல்லி காட்டி அதையும் அழிச்சாச்சு. நீயத்தை வைங்க, ஹஜ் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சுஃபியான் பின் உயைனா 70 அரஃபா கேட்டாங்க மாணவர்கள். இவங்க சொன்னது இல்ல, மாணவர்கள் தான் எழுதுறதெல்லாம். ஹஜரத் 70 அரஃபா எப்படி இந்த பாக்கியத்தை அடைஞ்சீங்க? சொன்னாங்க, ஒவ்வொரு அரஃபாவுடைய அசருக்கு பிறகு நான் துஆ கேட்பேன், அல்லாஹும்ம லா தஜ்அல்னி ஆஹிரல் அஹ்தி பிக். யா அல்லாஹ், கடைசி சந்திப்பாக எனக்கு ஆக்கி விடாதே. அல்லாஹ் 70 அரஃபாக்களுடைய பாக்கியத்தை தந்தான். 70வது அரஃபாவிலே ஃபஸ்தஹ்யைது மின் ரப்பி, இதுக்கு மேலையும் கேட்கிறதா என்று வெட்கப்பட்டேன். அதோடு அல்லாஹ் மௌத்தாக்கிட்டார். அதோடு அல்லாஹ் மௌத்தாக்கிட்டார். 70 அரஃபா. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 25 ஹஜ் செய்தார்கள். ஒரு ஹஜ் செய்தாலே இடுப்பு கலன்றும். சாதனை இவை சகோதரர்களே. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 25 ஹஜ். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல ஹஜ்ஜிக்கு போறாரு. அநியாயம் நடக்குது. அப்துல்லா பின் ஜுபைர் சிலுவையில் ஏற்றி இருக்குது. பாரிய யுத்தம் நடக்குது ஹரத்துல. சொன்னாங்க, நான் போவேன், என்ன தடுத்தா தடுத்தடுத்த நிப்பேன். ஹஜ் செய்தாங்க சகோதரர்களே. இமாம் அஸா இப்னு அபி ரபாஹ், ஏன் இந்த சம்பவங்களை சொல்றேன் தெரியுமா? ஆசைவார். நாங்க ஹஜ் செய்யாத 100 பேரோட இருந்து பழகி எங்களுக்கு அந்த ஆசை வருது இல்லை. ஹஜ் செய்த பலருடைய வரலாறு கேட்டு நீயத்தை வைங்க, போங்க. அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான், போங்க. அல்லாஹ் சக்தியை தந்திருக்கிறான், போங்க ஹஜ்ஜிக்கு. நடங்க ஹஜ்ஜில. ஹஜ் செய்தவர்கள் ஒரு நாளும் ஏழையாக மாறுவதில்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜும் உம்ராவும் ஏழ்மையை போக்கிவிடும். யுன்ஃபியானில் ஃபக்ர். சகோதரர்களே, உம்ராவுக்கு மேல உம்ராவை அடுக்கிறாங்க. ஏன் செய்யறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு வருஷம் உம்ராவுக்கு போறது, டிரான்சிட்ல உம்ராவுக்கு போறது, டிரான்சிட்ல உம்ராவுக்கு போறது அப்படி ஒரு அவசியம் அல்ல. ஒரு உம்ரா செஞ்சீங்களா, பணத்தை சேருங்க, ஹஜ் செய்ய. وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்று. உம்ராக்கு போறேன் என்று முழுப்பேட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஹ்லாஸோட செய். மெசேஜ் போட தேவையில்லை. உம்ராக்கு போறேன் அல்லாஹ்க்கு மட்டும் சொல்லுங்க, போங்க. ஏன்? உம்ரா பெருமைக்குரிய ஒன்றாக மாறிச்சு. உம்ரா பெருமைக்குரிய ஒன்றாக மாறிச்சு சமூகத்தில். உம்ரா செய்றீங்களா, ஒரு உம்ரா போதும், ஹஜ்ஜிக்கு போகும். அல்லாஹ் உம்ராவையும் ஹஜ்ஜையும் இணைத்து வைத்திருக்கின்றார். இல்ல, உம்ராக்கு மேல உம்ரா, ஒரு உம்ரா போதும். ஒரு உம்ரா தான் ஃபர்து. அடுத்தது உங்களுக்கு ஃபர்து ஹஜ். இமாம் அஸா இப்னு அபி ரபாஹ் 20 வருடம் மஸ்ஜிதுல் ஹராம்ல தான் தூங்கினான். உசும்பல் 20 ஆண்டுகள் சகோதரர்களே, ரெக்கார்ட் இவைகள் எல்லாம். ஹஜ் என்பது அந்த உன்னதமான அமல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னஹ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கம் மட்டும்தான். நீ தவப்பமா இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுல் மப்ரூர், ஹஜ் செய்யணும் சும்மா இல்ல, படிச்சு. சும்மா ஹஜ்ஜிக்கு போறது இல்ல. ஜித்தாக்கு போய் ஹஜ் செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கும். மக்கால ஹோட்டல் இல்லைன்னு ஜித்தால போய் ஹஜ் செஞ்சாக்களும் இருக்கிறாங்க. ஏன்? எங்களுக்கு வழிகாட்டி தேவையில்லை, எங்களுக்கு போன் இருக்குது, கூகுள் ஹஜ். கூகுள்ல ஹஜ் செஞ்சா நல்லா தான் இருக்கு. ஹஜ்ஜ படிக்கணும் சகோதரர்களே. ஹஜ்ஜுக்கு முன்னால உம்ரா. உம்ராண்டா என்ன சகோதரர்களே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذுல்கஅதா மாதம் 4 உம்ரா செய்தார்கள். உம்ராண்டா என்ன? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து இஹ்ராம் கட்டிட்டு வந்தாங்க உம்ரா. நபி அவர்களுடைய உம்ராவுடைய மீகாத் துல் ஹுலைஃபா, ஆபார் அலி. இப்ப நாங்க கனடால இருந்து போறோம் உம்ராக், ஸ்ரீலங்கால இருந்து வாராங்க உம்ராக். எங்க இருந்து இஹ்ராம் கட்டுவாங்க? அவங்களோட நாட்டிலிருந்து இஹ்ராம் கட்டுவாங்க. அல்லது எங்க டிரான்சிட் ஆகிறோம் துபாயிலிருந்து இஹ்ராத்தை கட்டுவாங்க. சகோதரர்களே, இஹ்ராம் என்பது என்ன? இஹ்ராம் என்பது ஒரு கஃபன். இஹ்ராம் என்பது என்ன? கஃபன். எப்ப கஃபன் அணிந்தால் எங்களால் ஒன்றும் செய்யல. குளிப்பாற்றவங்க எப்படி திருப்புறாங்களோ அப்படித்தான். இஹ்ராம் உடுத்தா வாயால ஒரு வார்த்தை வீண் பேச்சு வரக்கூடாது. இஹ்ராத்தை கலத்துற வரைக்கும். ஏன் மாறிட்டு எல்லாம் இஹ்ராத்தை உடுத்துட்டு சிகரெட் அடிக்கிறது, இஹ்ராத்தை உடுத்துட்டும் பலாய் பேசுறது, எல்லாம் ஒரு வழிகாட்டல் இல்லாதால் நடந்த பிரச்சனை. இஹ்ராத்தை உடுத்தீங்கண்டா, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்ராத்தை உடுத்தாங்கண்டா இஹ்ராத்தை கலத்தும் வரை பேச மாட்டாங்க. அப்ப என்ன பேச்சு? ஒன்றே ஒன்றுதான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இது மட்டும்தான். வாயால தல்பியா வரணும், உள்ளத்தால கருத்த விளங்கோடும். இஹ்ராத்தை உடுத்துறீங்க துபாயில, இஹ்ராத்தை உடுத்துறீங்க கத்தார்ல, ரான்சிட்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு நான் வாரேன், யா அல்லாஹ் உனக்கு நான் வாரேன். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் கிடையாது, உனக்கு நான் வாரேன். இன்னல் ஹம்த எல்லா புகழும், வன் நிஅமத எல்லா நிஅமத்துகளும், லக வல் முல்க் ஆட்சியும் உனக்குத்தான் சொந்தம், லா ஷரீக லக் உனக்கு எந்த விதமான கூட்டும் கிடையாது, தனித்தவர். இத பல்லாயிரம் தடவை ஓதலாம். போன் ஆஃப் பண்ணிரோம். போன் பார்க்கிற நேரம் அல்ல இஹ்ராம். இஹ்ராம் என்பது சகோதரர் 2 துண்டு தான் ஆண்களுக்கு. தைத்த எந்த ஆடையும் உள்ளே அணிய முடியாது, தலைய மூட முடியாது, முகத்தை மூட முடியாது. தைத்த 2 எந்த உடுப்பும் இல்லை, 2 வெள்ளை துண்டு கஃபன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இஹ்ராமோடு மௌத்தாகுவாரோ மஹ்ஷருடைய மைதானத்தில் தல்பியா சொல்லிக் கொண்டு எழுப்பாட்டப்படுவார். நீங்க பாப்பீங்க ஹரத்துல ஜனாசா தொழுவிப்பாங்க. சில ஜனாசாட முகம் திறந்துரி. என்ன ஜனாசா தெரியுமா? அது இஹ்ராத்தோட மௌத்தான ஜனாசா. இஹ்ராத்தோட மௌத்தான ஜனாசாவுடைய தலையை மூடுறது இல்லை, தலையை மூடக்கூடாது. சகோதரர்களே, இஹ்ராம் உடுத்துட்டீங்க, இப்ப நியத் வைப்பீங்க, நவைத்துல் உம்ரத வ அஹ்ரம்து பிஹா லில்லாஹி தஆலா. உம்ராவுக்காக நியத் வைத்து அதற்காக இஹ்ராம் கட்டிக்கொண்டேன். நியத்து வைத்தா உம்ரா முடியும் வரைக்கும் கவனமா இருக்கும்.
சகோதரர்களே, இப்ப போய் நீங்க தல்பியாவோட இறங்குறீங்க ஜித்தா ஏர்போர்ட்ல அல்லது மதீனா ஏர்போர்ட்ல. இப்ப நீங்க எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண போறீங்க? ஹரத்தை நோக்கி பிரயாணம் செய்ய போறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராத்த துல்ஹுலைஃபால கட்டி கிட்டத்தட்ட 7 நாள் பிரயாணம் இஹ்ராத்தோட. 7 நாள். எங்கட உங்களுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? இஹ்ராத்த கட்டினா அவசரமா கலத்தோம். அப்படி அவசியம் இல்லை. இஹ்ராத்த கட்டினா அவசரமா கலத்த போறீங்க. உங்களுக்கு குளிக்கணும்டா குளிக்கலாம். ஒரு மூட்டாத சார்ன வைத்துக் கொள்ளுங்க. சோப் போடாம குளிங்க, முடிகள் விழாம குளிங்க, குளிக்கலாம். பெண்களுடைய இஹ்ராம் முகமும் கையும் திறந்திருக்கணும், அவ்வளவுதான். மற்ற எல்லாமே மூடி இருக்கும். முகமும் கையும் திறந்திருக்கும் பெண்களுடைய இஹ்ராம். மக்காவை போய் அடைஞ்சிட்டீங்க, ரெஸ்ட் எடுங்க, அவசரப்படவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து வந்தவங்க மக்காவில் ஒரு இடம் இருக்குது, தீத்துவா என்ற இடம். இந்த தீத்துவா என்ற இடத்துல நபி அவங்க இரவு தங்கினாங்க. நீங்க போய் மக்காவை சேர்ந்தீங்க, இரவோடு இரவா உம்ரா செய்வோம், அது சுன்னத்தல்ல. அது சுன்னத்தல்ல. அது போய் தங்குங்க, சுபஹு வரையும் தங்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீத்துவா என்ற இடத்தில் சுபஹு வரை தங்கினார்கள். தங்கிவிட்டு காலையில குளிங்க, உடம்ப கழுகுங்க. ஏன்? உம்ரா என்பது உற்சாகமான இபாதத். இரவைக்கு தூங்காம செய்யறதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்தாங்க. குளிச்சிட்டு என்ன செஞ்சாங்க? நபி அவங்க திரும்ப இஹ்ராத்தை கலத்தி இப்ப காபத்துல்லாவுக்கு வராங்க. நியத்து வச்சாச்சு 1, இஹ்ராம் கட்டியாச்சு 2. இப்ப காபா உள்ளுக்கு வந்ததோட காபாவுடைய முதல் இடத்துக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்துல வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று 2 கையையும் தூக்கி நபியோக சொன்னாங்க, முத்தமிட்டாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இப்ப தவாஃப் ஆரம்பிக்கும். சகோதரர்களே, தவாஃப் செய்வது உள்ளத்தாலும் உடம்பால் மிக கவனமா இருக்கும். காபத்துல்லாஹுவை 7 தடவை சுத்தினால் ஒரு தவாஃப். நினைத்த துவா கேட்கலாம். ஆனால் ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதை தா, ஆகிரத்திலும் நல்லதை தா. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு எங்களை பாதுகார். யா அல்லாஹ். 7 தடவை தவாஃப். தவாஃப முடிச்சிட்டு என்ன செய்யணும்? மகாம் இப்ராஹிம் என்ற இடம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதம். இதுக்கு பின்னால போய் 2 ரக்காத் தொழணும். அல்லாஹ் சொல்கிறான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. மகாம் இப்ராஹிமை தொழும் இடமாக தேர்ந்தெடுங்கள். அப்ப ஹஜ்ஜுடைய நேரத்தில் உங்களுக்கு தொலையலாம். இடத்துல ஏன் தொலையலாம்? 40 லட்சம் பேருக்கு உங்களுக்கு எங்க மக்காம் இப்ராஹிம் தொலை கிடைக்கும். அப்ப எங்க இடம் கிடைச்சாலும் தொலை வேண்டிய. எவ்வளத்த தவாஃப் முடியுதோ, தவாஃப் செய்யும் பொழுது வுது முறிந்தால் திரும்ப வுது எடுக்க வேண்டும். 3வது தவாஃப்ல வுது முறிஞ்சிட்டு அப்படியே போனீங்க வெளியே, வுது எடுத்துட்டு வந்து விட்டதிலிருந்து செய்யும். தவாஃபுக்கு வுது அவசியம். ஆனால் தொங்கோட்டம் ஓடுவதற்கு வுது தேவையில்லை. வுது முறிஞ்சாலும் தொங்கோட்டம் ஓட வேண்டியது. சகோதரர்களே, ஒரு தவாஃப் செய்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தில் வந்த அடிமையை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும். அந்த இடத்துல உங்களோட கால் பதிச்சிட்டு வைங்க, நீங்க கேட்கிற எந்த துவாவும் தட்டப்பட மாட்டார்.
அவ்வளோ கண்ணியமான புண்ணியமான இடத்தை நோக்கித்தான் நாங்க பிரயாணம் செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, தவாஃப முடிச்சிட்டீங்க, மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால தொழுதுட்டீங்க. அது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் அடிய போய் ஜம்சம குடித்தார்கள், தலையில ஊத்தினார்கள். அல்லாஹும்ம இன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் ரிஸ்க கேட்கிறேன், ரிஸ்கன் ஹலாலான ரிஸ்க கேட்கிறேன். நபியோங்க ஜம்சம குடிப்பார், ஜம்சம தலையில ஊத்தினாங்க. சகோதரர்களே, ஜம்சம ஊத்திட்டு குடிச்சிட்டு அடுத்த அமல் என்ன? அடுத்த அமல் சஃபா மருவாக்கு போவி. சஃபால போய் நின்று இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. ஓதுவி சஃபாலிருந்து காபத்துல்லாவை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு சஃபாலிருந்து ஓடத் தொடங்கும். சாய் சஃபாலிருந்து மருவா ஹாஜர் ஓடி அல்லாஹ்வுடைய உதவி அடைந்த இடம். ஜம்சம் வந்தது எப்படி? அதுல ஓடித்தானே ஜம்சம் கிடைத்தது. சஃபாலிருந்து மருவா, மருவா மலைக்கு வருவீங்க, ஒரு ஓட்டம். மருவாலிருந்து திரும்ப சஃபா 2, திரும்ப சஃபாலிருந்து மருவா 3, திரும்ப மருவாலிருந்து சஃபா. சஃபால தொடங்கினா மருவாவுல உங்களோட தொங்கோட்டம் முடியுது. முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த அமல் உம்ராவுடைய அமல், உங்களோட முடிய வலிப்பீங்க, தலைமுடிய வலிப்பீங்க. தலைமுடி இல்லாட்டி விக்ரேசரை போட்டு லேசா வலிப்பீங்க, அவ்வளவுதான். சகோதரர்களே, அதோடு ஒரு துவா செய்யுங்க, அல்லாஹ் இந்த உம்ராவை கபூல் செய். உம்ரா முடிச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜுமாவுல மக்காவுல 15 இடம் இருக்குது துவா கபூல் செய்யப்படும் இடங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 15 இடத்திலையும் துவா கேட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஹஜ்ஜுடைய ஜும்மாக்கள் தான் நடக்க இருக்குது. இன்று நாங்க பேசியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உம்ராவுடைய முறை. நபி அவங்க ஹஜ் செய்த முறை வேறையாக இருக்குது, நபி அவங்க துவா கேட்ட முறை வேறாக இருக்குது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஜியாரத ரௌதத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் ஜியாரத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் துன்யா ஆখিরাவுடைய நலவுகளை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.